Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து Canva. அதாவது கிராஃபிக் டிசைனிங்லயே ஒரு ஃபேமஸ் ஒரு சாஃப்ட்வேர் தான் Canva. இப்போ நம்ம Photoshopல செய்யற வேலையை வந்து ஒரு சிம்பிளா வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த Canvaவை யூஸ் பண்ணி. இப்போ நார்மலா நம்ம ஃப்ரீலான்சர் வெப்சைட், அதாவது ஃபைவரா இருக்கலாம், இல்லைனா பீப்புள் பவரா இருக்கலாம், இந்த மாதிரி சைட்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த Canvaவை யூஸ் பண்ணி டிசைன் செஞ்சு விற்கிறாங்க தெரியுமா? ஓகே, இந்த கேன்வாவை யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சரில் வந்து இந்த கேன்வாவை யூஸ் பண்ணி இது மட்டும் இல்லை, அப்வொர்க்ஸ் இந்த மாதிரி நிறையா சைட்ஸில் வந்து இந்த கேன்வான்ற டூலை பயன்படுத்தி விற்கிறாங்க டிசைன்ஸ். ஓகே, இப்போ ஃபோட்டோஷாப்பும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே நார்மலாக இப்போ வந்து கேன்வா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நமக்கான ஒரு டிசைனை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கூட ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் கேன்வான்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஓகே, அதாவது நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகிற நேரம் உங்களோட கூகுளோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் ஜிமெயில் வழியால் லாகின் பண்ணிக்கலாம். போனால் இதில் பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் வந்து பர்த்டே கார்டு யாருக்காவது நீங்கள் டிசைன் பண்ணி விற்கிறதா இருந்தால் இந்த பர்த்டே இன்விடேஷன், ஃபுட் மெனு. இந்த ஃபுட் மெனுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவரில் போயிட்டு ஃபுட் மெனு டிசைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனி ஒரு கூட்டம் இருக்குது இது செய்கிறதுக்கு. இது நானும் செஞ்சு விட்டேன் முன்னா, இப்போ இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ நான் வந்து வேற கம்பெனி ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு உடம்பு போயிடல. இப்போ இதுக்கு ஒரு தனி ஒரு கூட்டம் இருக்குது இந்த டிசைன்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஃபைவரில். ஓகே, இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோனால காட்டுறதுக்காக இந்த வந்துருச்சு. ஓகே, இதுக்கு ஒரு தனி ஒரு கூட்டமே இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட் மெனு வாங்குறதுக்கே. இங்கே பாருங்க, 49 வித்துப்பட்டிருக்கு, $40 விற்கிறாரு. சும்மா இல்லைங்க, $40 இந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்தா. ஓகே, இது வேற ஒண்ணுமே இல்லை, ஒரே டெம்ப்ளேட் ஒன்று தான். இந்த டெம்ப்ளேட்டை வந்து எடிட் பண்ணி கொடுக்குறது தான். ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு நார்மலாக இந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்று உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா இந்த டெம்ப்ளேட்ல இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது தான் இருக்கு. உங்களுக்கு வந்து $40 கொடுக்குறாங்க. இந்த 5 ஆர்டர் நீங்கள் கியூ வேற இருக்கு. இங்கே பாருங்க, ஒன்று இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அவருக்கு ஆர்டரை வந்து அதில் போட்டு கொடுக்க தான் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட ரெடிமேட். இதில் வந்து அவங்களுக்கான டிசைன்ஸை வந்து போட்டு கொடுக்குறதா. இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், இப்போ கேன்வாவில் இது வந்து ஃப்ரீ டூல். இப்போ ஃப்ரீ இதை நீங்கள் ப்ரோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீலான்சரில் வந்து இதை பெய்ட் வெர்ஷனாக மாற்றிக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. அப்போ வந்து இது என்னது, ரெஸ்டாரண்ட் சும்மா டைப் பண்ணுவோமே. இப்போ ரெஸ்டாரண்ட் டைப் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் மெனு ஏன்னா ஃபுட் மெனு டைப் பண்ணால் பரவாயில்ல. இங்கே பாருங்க டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஃப்ரீ. இது ஃப்ரீ. இது ஃப்ரீ. இங்கே பாருங்க, இது வந்து இப்போ நமக்கு ப்ரோ வெர்ஷன் தான் பை பண்ணணும், இல்லை ஃப்ரீயும் இருக்குது. இதெல்லாம் ப்ரோ, இந்த இது ஃப்ரீ நினைக்கிறேன். இந்த இது ஃப்ரீனா இந்த கஸ்டமைஸ் ஸ்கீம்னு வருது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு மெனு வந்து கொடுக்குற நேரம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிற நேரம் இந்த மாதிரி மெனுஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மெனுஸ் எல்லாம் வந்து நார்மலாக வந்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி கஸ்டமைஸ் இந்த பாருங்க, இதில் போயிட்டு இப்போ கஸ்டமைஸ் ஸ்கீம்னு அடிச்சோம்னா அதுக்குள்ளே போகும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நமக்கான தேவையான கஸ்டமைஸ் பண்ணி வேலைகளை செஞ்சுக்கலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். இதாக இருக்குது, இதெல்லாம் வந்திருக்கு. இந்த இமேஜஸ்க்கு பதிலாக வேற ஒரு இமேஜஸ் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த இருக்குது நம்ம பர்கர். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேகர் மெனு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் வந்து நமக்கான டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நமக்கான டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான பர்கருக்கு வேறு ஏதாவது நீங்கள் வந்து பீஸா மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே போய்ட்டு பீஸானா இந்த பீஸான்றது இங்கே ஆட் பண்ணி நம்ம இமேஜஸ் மாற்றணும்னா இங்கே உங்களுக்கு தேவையான மாதிரி இமேஜஸ் மாற்றி அப்லோட் போயிட்டு இப்போ நான் வந்து இங்கே ஒரு அப்லோட் பண்ணுறேன், ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறதா உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸான்றீங்களே, பீஸா பிஎன்ஜின்னு அடிங்க. ஏன்னா பிஎன்ஜி இமேஜ் தான் நான் வந்து நம்ம எடுத்து போடுறது உங்களை. இந்த பிஎன்ஜி இமேஜஸ்
இது வந்து பிஎன்ஜியான்னு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும். பிஎன்ஜி இல்லாமல் எடுத்தோம்னா நான் அதில் போட இல்லாது. இதெல்லாம் பிஎன்ஜி டவுன்லோட் இருக்கு. ஓகே, இது ஒன்று எடுப்பேன். இந்த மாதிரி ஒன்று பிஎன்ஜி டிரான்ஸ்பேரண்ட் அடிக்கும். இது டிரான்ஸ்பேரண்ட் நினைக்கிறேன். பாப்பா எனக்கு டவுன்லோட் பண்ணுவோம். சேவ் ஆஸ் இப்போ டூ ஜேபிஜிக்கு தான் வருது. இப்போ நமக்கு வந்து இந்த டைப் வந்து நம்ம சேவ் பண்ணுற நேரம் நம்ம இதை பிஎன்ஜி. இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து இதை நம்ம பிஎன்ஜி டைப்புக்கான இமேஜஸ் தான் வந்து நம்ம இதில் வந்து சேவ் பண்ணலாம். நார்மலாக இல்லை அந்த மாதிரி தான் சேவ் பண்ணுறது. இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி எடுக்கிறேனே. நம்மளை இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிஎன்ஜி. இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணால் நமக்கு வந்து டைரெக்டாக நம்ம கிடைக்கிறது வந்து ஜேபிஜியாக தான் கிடைக்கும். டவுன்லோட் பிஎன்ஜி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகுது. ஓகே, இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் ஆக வரையும் வெயிட் பண்ணு. இப்போ இந்த டவுன்லோட் பண்ண இமேஜை நான் கட் பண்ணிட்டு கொண்டாந்து நான் என்ன பண்ண போறேன்னு இங்கே கொண்டாந்து பேசுகிறேன். இப்போ அப்லோட் ஃபைல் இதில் போயிட்டு நம்ம பீஸான்றதை இங்கே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ அப்லோட் ஆகுது. இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இமேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணாவே இந்த மாதிரி இந்த இமேஜ் வந்துடும். இப்போ நமக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கான தேவையான இடத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜை வந்து நமக்கால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். வெரி சிம்பிள். இந்த மாதிரி நம்மளால இமேஜஸை வந்து என்னது ரீஃப்ளேட் பண்ணிக்க முடியும். இந்த லேயர் அப்படி கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னுக்கு வரணும்னா லேயர் இந்த இருக்கு லேயர் பிரிங் ஃபார்வர்ட்னா இந்த மாதிரி ஃபார்வர்டாக வரும். முன்னுக்கு வரும். இந்த மாதிரி முன்னுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளோ தாங்க நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எடுத்துவீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை உங்களால் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றிக்கிறாங்க. இந்த டபுள் கிளிக் பண்ணாவே மாற்றிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் வேறு இமேஜஸ் நீங்கள் பண்ணுறதுனா நான் பண்ண மாதிரியே தான் அப்லோடில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறேன்னா இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் ஜேபிஜியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் கட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கான பேக்ரவுண்ட் ரிமூவர் இல்லை. அதனால் நீங்கள் பிஎன்ஜிபி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் இதை வந்து எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸை தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து நமக்கு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணுற நேரம் இப்போ ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபாலோ வந்து உங்களுக்கு லோகோ ஒன்று மாற்றுறதுனா லோகோவை மாற்றிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு லோகோ ஒன்று இருந்துச்சு அந்த லோகோ வந்து இதே மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணிட்டு லோகோ கொண்டாந்து இங்கே போட தான் இருக்குது. இப்போ இது எனக்கு தேவையில்லைன்னா இதை ரிமூவ் பண்ணலாம். செலக்ட் பண்ணியாச்சு. இதை டிலீட் பண்ணோம்னா டிலீட் ஆகிடும். சில ஒரு கஸ்டமர் அது வேணா அழகா இல்லை அப்படின்னு கேட்டால் இதுலேயும் வந்து உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் நம்பரை இங்கே நீங்கள் கொடுத்துட்டு போகணும். இப்போ எனக்கு இதே மாதிரி இன்னும் ஏதாவது இமெயில் ஏதாவது ஆட் பண்ணணும்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+V அடித்தா ஒரு காப்பின்னு வரும். இதை அப்படியே எடிட் பண்ணிவிட்டு இங்கே இமெயில் இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் சொல்லி போட்டு உங்களுக்கு வந்து தேவையான ஃபோன் மாதிரி இமெயிலை வந்து burger.gmail.com சொல்லி போடணும். இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரியான வேலைகளை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான வேலைகளை அழகாக செஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து போர்டு இல்லைன்னா போர்டு எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை இங்கே மாற்றலாம். ஃபாண்ட் ஃபேமிலியை மாற்றிங்கன்னா ஃபாண்ட் இந்த மாதிரி ஃபாண்ட் ஒன்று கொடுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபாண்ட்டை மாற்றலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் இது இருக்குது, ஹெட்டிங் இதுகெல்லாம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுகளை இந்த வேலைகளை வந்து ஈஸியாக வந்து செஞ்சு கொள்ள முடியும். ஓகே, இப்போ இது வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்னா இப்போ நமக்கு இதை கிளியர் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து இதை இப்போ இதில் வந்து நமக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா இதில் வந்து இதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு இதை சேவ் பண்ணணும்னா இந்த இருக்கு ஷேர்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட்னு ஒன்று இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணுற நேரம்
உங்களுக்கு பிஎன்ஜியில் டவுன்லோட் பண்ணால் கேட்குது, சஜெக்ஷன் பிஎன்ஜி டவுன்லோட் கேட்குது. இதில் நீங்கள் பிஎல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து ஜேபிஜியில் தான் நமக்கு தேவை, நான் ஜேபிஜியில் எடுத்து அவங்களுக்கு இதில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி கூட்டணும்னா உங்களுக்கு வந்து அது ப்ரீமியம் வெர்ஷனுக்கு போக சொல்லுவோம். நமக்கு இந்த குவாலிட்டி போதும். இந்த ஃப்ரீயாக அந்த இந்த இதை நீங்கள் வந்து செஞ்சு பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு போதும் இந்த குவாலிட்டி நமக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து நான் பிஎன்ஜியில் எடுக்கிறேன், டவுன்லோட் பண்ணுறேன். இந்த டவுன்லோட் ஆகுது. ஓகே, இந்த டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குங்க பாருங்கள். 2.8 இருக்குன்னா பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா தான், நல்ல குவாலிட்டி தான். 2.8 MB இருக்குன்னா குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் இது இமேஜஸ், அதனால உங்களுக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை. இதை ஓப்பன் வித் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை பாருங்க, ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து நீங்கள் உங்களுக்கு கஸ்டமருக்கு விற்கலாம். இங்கே பாருங்க நல்லாவே இருக்கு. இதை பிரிண்ட் பண்ணாலும் இங்கே பாருங்க, இதை போய் இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் எடுத்து தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்டருக்கு வந்து இப்போ என்னது பிரிண்டருக்கு போகிற நேரம் இதில் பாருங்க, இதில் ஜூமில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, பிரிண்ட் சைஸ்னு வரும். இந்த பிரிண்ட் சைஸ் பாருங்க சரியா இருக்கு, அப்போ இதை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரியான வேலைகளை வந்து ஈஸியாக நம்ம கேன்வாவை பயன்படுத்தி செய்யலாம். இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜ் ஒன்று வாங்கினாவும் உங்களுக்கு வந்து ஒரு நட்டம் இல்லை. உங்களுக்கு என்னது ப்ரீமியம் பேக்கேஜ் யூஸ் பண்ணாவும் உங்களுக்கு நட்டம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல ஒரு வேலை வந்து செஞ்சுட்டு போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.